சார் இங்கே சார் இங்கே பாருங்க சார். அப்படியே எங்க சார் இங்கே இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க. ஓகே இப்படி போகும்பா பேர் சேர்ந்து அந்த காமெண்ட் ஷோல கேத்துக்குமா. देवी सर्वभूतेश लक्ष्मी रूपेण प्रबोधने श्रियं देवी मुपक्वजे श्रीमां देवी भक्वजे श्रियं महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् भवते राजाधिराजाय प्रसन्नसागरे पुष्पाञ्जलिं समर्पयामि. ஏர்மதிலேர் விளையாட முகம் ஒன்று முகம் ஒன்று ஊருமடியார்கள் வினைத்தீர்த்த முகம் ஒன்று ஒன்றொரு வகையில் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட சூழலை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே உருவாய் எருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஆத்தாளை எங்கள் அபிராமவழி காத்தாலை அத்தையர் பாசான் குசமம் கரும்புட்டிலும் சேரன்யா மனந்தராய் தெய்வனார் அபிராமி கடை கண்களே. ஹரஹர நம பார்வதி பகஜே ஹரஹர மகாதேவ தென்னானுடைய சிவ. அப்படியே எடுத்துங்க. நீங்க இங்கே இருங்க இங்கே இருங்க சரண் ப்ரோ அங்க அப்படியே நிக்க வச்சு அவங்க ஒரே இடத்துல தான் நிக்க சொல்றேன் இருங்க. அதுதான் நிக்க சொல்றேன் இருங்க. அவ்வளவு ஹைட்டா வருது கேமரா. சரண் ப்ரோ ஹீரோ சார் ஹீரோ சார் அப்படியே சென்டர் வந்துருங்க. அப்படியே அப்படியே ஹீரோயினே கூப்பிட்டுருங்க. வடக்க பார்த்து நிக்க வைங்க. ஹீரோயினுக்கு மேடம் தொட்டு கொடுங்க அப்படியே. ஹீரோயின் ஒன்னா சரவண சார கூப்பிடுங்க. வடக்க பார்த்து நிக்க வைங்க. சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர். நெக்ஸ்ட் போடுங்க சார். சார் அப்படியே எப்படி கிராஸ் ஆகும் சார். ஓகே கட்டு கேமரா உள்ள வருது. நீங்க வந்துருங்கண்ணா. பாபா
எல்லாம் பின்னாடி வாங்க. வெயிட் 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 வெயிட். நான் தெரியுற மாதிரி போடுங்க. சரவணா ராசன் ரெண்டு போடுங்க. மாலை கொடுங்க, மாலை கொடுங்க, மாலை கொடுங்க. அப்படியே இருக்கு. நான் கொஞ்சம் இந்த பக்கம். வந்துட்டா முடிய முடிஞ்சிட்டு பார்த்தா பூஜை போட்டாங்க. பூஜை போட்டு பைக் எடுத்துட்டு வந்துட்டா இப்போ பைக் எடுக்கணுமா? ஆமாம் ஆமாம். சரவணன் ஹீரோயின். சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க. அப்படியே மாஸ்டருக்கு அவங்களே போட சொல்லுங்க. மாஸ்டருக்கு அவங்களே போட சொல்லுங்க. மேடம் நீங்க மாஸ்டருக்கு போடுங்க. சார் கொடுங்க, கேமரா கொடுங்க. சார் கொடுங்க. மேடம் எங்க அவர் ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் போடுங்க. ஃபைட் மாஸ்டர் போடுங்க. நீங்க போடுங்க. நான் கொஞ்சம் சைடுல மாலை போடுங்க, மாலை போடுங்க, மாலை போடுங்க, மாலை போடுங்க, மாலை போடு. சார் டைரக்டர் போடுங்க, டைரக்டருக்கு சார் ஒரு பிரேக் அந்த அர்த்தம் படத்துல பாட்டுக்கு இன்னொரு ஷால் போடு, ஷால் போடு, போடு போடு. டென்ஷன் ஆயிட்டாப்ல. நான் அப்படியே சரவணா, அப்படியே சரவணா, ஆட்டாது சரவணா. இருப்பா தினேஷ் நீ நான் மட்டும் எந்திரிக்காத. நான் கேப் போட்டுக்கணும். அப்படியே சார் அப்படியே அவ்வளோதான். நல்ல நாளில் சாய் சைந்தவி கிரியேஷன் சார்பில் குற்றம் தவிர் என்கிற ஒரு அற்புதமான கதையம்சம் கொண்ட படத்தை மிகச்சிறப்பாக ஆரம்ப விழா நடைபெற்றிருக்கிறது. தயாரிப்பாளர் பாண்டுரங்கன் அவர்கள் ஆரம்ப விழாவே ஆடம்பரம் இல்லாமல் அற்புதமாக எல்லா நல்லவர்களையும் அழைத்து வாழ்த்து சொல்ல பூஜை பிரமாதமாக நடைபெற்றது. மிகச்சிறந்த கதையம்சம் கொண்ட குற்றம் தவிர். இந்த நாட்டில் எல்லாருமே குற்றம் தவிர்த்து நல்லவைகளை நினைத்து நல்லவைகளை பேசி நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் குற்றம் தவிர் என்கிற ஒரு அற்புதமான கதையை இயக்குனர் அவர்கள் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். அதனுடைய ஆரம்ப விழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. குற்றம் தவிர் படம் விரைவில் முடிவு பெற்று சிறப்பாக எடுக்கப்பட்டு அது விரைவில் திரைக்கு வர வேண்டும். தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகிலே வாழ்கிற அத்தனை தமிழர்களும் இந்த படத்துக்கு பேராதரவு தந்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும். இறைவன் அருளை வேண்டுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து குற்றம் தவிரோட பூஜை. டைரக்டர் வந்து ஒரு கதை சொன்னார். ரொம்ப ஆக்ஷன், த்ரில்லரு, லவ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தது. அதனால் நான் உடனே ஓகேன்னு சொன்னேன். டைரக்டர் வந்து புது டைரக்டரு, நம்ம பாண்டு சார் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாரு. விழா வந்து பூஜை வந்து ரொம்ப அற்புதமாக, அண்ணன் சொன்ன மாதிரி ஆடம்பரம் இல்லாமல் இல்லை, ஆடம்பரமாக நல்லா அழகாக எல்லாரையும் ரொம்ப அற்புதமாக கவனித்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. அதே மாதிரி இந்த படமும் நல்லா செய்யப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் கதை ஆல்ரெடி கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், இறைவனை வேண்டுகிறேன். வாழ்த்துக்கள்.
தள்ளி உட்காரலாம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாண்டுரங்கன் சாருக்கும் டைரக்டர் கஜேந்திரன் சாருக்கும் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து நம்ம ஊர் கிடையாது, பெங்களூர். அங்கேருந்து எனக்கு வந்து நான் அட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ கேப் ரொம்ப ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்க கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். கதை வந்து ஒரு அருமையான கதை, ஒரு சோஷியல் கண்டென்ட். இதில் வந்து நிறைய மெசேஜ், உண்மை சம்பவம் நிறைய இருக்குது. லவ் இருக்குது, ஒரு சென்டிமெண்ட், ஒரு அக்கா தம்பிக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். வில்லன் ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது. சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா சாங் கேட்டோம், நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல டீம், சப்போர்ட் பண்ணுங்கள். ராஜனியாவுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு புது டீமுக்கு வந்து எப்போவுமே முதல்ல வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ப்ரெஸ் மீடியா எப்போவுமே உங்கள் சப்போர்ட் வேணும். நன்றி, வணக்கம். சார் வணக்கம். குற்றம் தவிர். இப்போது புது நோயை கண்டுபிடிக்கிறாங்க, நோய் வந்து நினச்சி புது நோயை கண்டுபிடிக்கிற மாதிரி இப்போ புது புது குற்றங்களாக கண்டுபிடிச்சின்னு இருக்கிறாங்க. இந்த குற்றத்தை தவிர்க்க தான் இந்த மூவி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நல்ல மெசேஜ் இருக்குது. ஒரு பிக்கு ஸ்கேமை வெளிப்படுத்த போகிறோம். கூடியில் இந்த சமுதாயத்தில் உண்மையான ஒரு பிக்கு ஸ்கேம் இருக்குது. இதை வெளிப்படுறது தான் எங்களுடைய ஒரு நோக்கம். இதுக்கு நம்ம பாண்டுரங்கன் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இல்லைனாக்கா படம் எந்த அளவுக்கு போகணும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சொன்னதோட அதிகமாகவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு உண்டான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா, யூடியூப் அவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் சென்றாயன். இப்போ வந்து குற்றம் தவிர் அந்த படத்தோடைய பூஜையில் இருக்கோம். மிக பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா நடத்திட்டு இருக்காங்க. வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரொடியூசர் சாரும் வந்து டைரக்டர் சாரும் வந்து சரி பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கூட பேசினதுக்கப்புறம் தான் தெரியுது நாங்களும் தமிழ்நாடு தான் சார் அப்படின்றாங்க. உண்மையிலேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல டைரக்டர் சார் சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ரொடியூசர் சார் வந்து அவர் கேட்குறதுக்கு மேலே அழகாக பிரம்மாண்டம் அழகாக சூப்பராக பண்ணித்தராரு. டைரக்டர் சார் அதே மாதிரி தான் என்கிட்ட லைன் சொன்னார், எனக்கு இந்த ரோல்னு சொன்னார். ரொம்ப சார் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு நல்லா வந்திருக்கு சார், கதை நல்லா வந்திருக்கு, திரைக்கதை ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கேன் சார், நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி நான் பண்ணுறேன்னு சொன்னேன். உண்மையிலேன்னு ரொம்ப அழகான கதை. குற்றம் தவிர் இந்த படம் வந்ததுக்கப்புறம் வந்து தமிழகத்தில் மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே வந்து வேர்ல்டுக்கேன்னு வந்து குற்றமே நடக்காது, அந்த மாதிரி ஒரு திரைக்கதை நிச்சயமாக அழகாக பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் பிடிக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆராத்யா. குற்றம் தவிர் இந்த ப்ராஜெக்டோட பூஜையில் இருக்கோம். எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ்குள்ளே ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டாக இருக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் ப்ராஜெக்ட் மதிமாறனுக்கு அடுத்ததாக நான் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ப்ராஜெக்ட் இப்போ நல்லபடியாக பூஜை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி நாங்கள் நல்லபடியாக படம் முடிக்கணும். நீங்கள் எல்லோரும் உங்களோட வாழ்த்துக்களும் பிளெஸ்ஸிங்ஸும் எங்களுக்கு தேவை. நன்றி. ஃபஸ்ட்டு நம்ம கே ராஜன் சாருக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. அவர் ஆல்ரெடி எங்களுக்கு பண்ணிட்டாரு. அதனால் இவரை பார்க்குறதே நான் யூடியூப்பில் தான் இவ்வளோ நாள் பார்த்துருந்தேன் ராஜன் சாரை. எல்லோரையும் மிரள வைக்கிறாரு, நம்ம ஒரு நாள் இவரை சந்திக்கணுன்ட்டு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் சந்திக்கணுன்ட்டு எனக்கு தெரியாது. அதனால் அப்புறமா நம்ம சக்தி சரவணன் சார், நான் பூஜைக்கு சொன்னேன், இவர் ஒரு திருவிழா பண்ணிட்டார். உங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ஊடக நண்பர்கள்லாம் என்னுடைய வணக்கம். அதாவது நான் சிம்பிளாக தான் பண்ணுவேன்னு பார்த்தேன். அதாவது படம் ரிலீஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணி காமிச்சிட்டார் சரவணன் சார். அப்புறம் நம்ம படத்தை பற்றி டைரக்டர் கதை சொன்னார். கதையை கேட்டேன், சரி பண்ணலாம் போனேன். ஆக்டர் யார் வேணும்னு கேட்டேன். சரவணன் சாரை பார்க்கணுன்னாரு. சரி வாங்க போய் பார்க்கலான்ட்டு சரவணன் சார் வீட்டுக்கு போனோம். அவருக்கு 2 லைன் தான். ஃபஸ்ட்டு கதை கூட கேட்கல. ஆச்சு பண்ணுறேன் போங்கோ, நீங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க தமிழ்நாடுக்கு, எங்களை நம்பி வந்திருக்கீங்க, நான் படம் பண்ணி தரேன் போங்கோ. அவர் பேமெண்ட் பேசல, படம் ஸ்டோரி கேட்கல. படம் செகண்ட் டைம் போன்னு தான் நாங்களாக சொன்னோம், கொஞ்சம் கதை கேளுங்க சார்ன்ட்டு. அப்போ தான் கதையே கேட்டார். அதே மாதிரி சென்ட்ராயன் சார், அவர்கிட்ட போனோம். அவரும் இதே தான்,
ஆட்சி விடுங்க சார், நீங்கள் பெங்களூர்லேருந்து கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கினார். அதே மாதிரி ஹீரோ சார், நான் அட்டுன்ற ஒரு படம் பார்த்தேன் ஹீரோது, சுமார் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அவர் ரொம்ப நாளாக மெயினில் இருந்தார். ஸோ நம்ம டைரக்டர் நம்மளுக்கு அவரே போட்டு படம் எடுக்கலான்னாரு சார். அவரை போய் மீட் பண்ணோம். அவரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணி நிற்கிறாரு. அவரும் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி நிற்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் மேடம் சார் தான் ரெஃபர் பண்ணார். ஸோ அவங்களது படம் பார்த்தேன். அதுவும் ரொம்ப மதிமாறனுங்களா படம் பேர்? மதிமாறன். அதுவும் படம் பிடிச்சிருந்து ஆச்சு சார்ன்னு சொன்னேன். அதே மாதிரி நம்ம ஃபைட் மாஸ்டர் இவர் ஜாகுவார் சன்னப்பான்ட்டு கர்நாடகாவில் வந்து 85 படம் வந்து ஃபைட் மாஸ்டராக பண்ணியிருக்காரு. 500 படம் வந்து ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு அவர். அதே மாதிரி நம்ம கேஜிஎஃப்பில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர், இது மாதிரிலாம். அப்புறம் நம்ம டான்ஸ் மாஸ்டர் பாரதி மேடம் எங்கே போனாங்க? அப்புறம் நான் வந்து ராஜ்பாஸ்கர்ன்ட்டு எனக்கு ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு மியூசிக் டைரக்டர் வந்தாருங்க, பேசின்னு இருந்தேன். அப்புறமா இல்லை நம்ம முரளி சொன்னார், இல்லை நம்ம இவரை, அவர் பேர் என்ன, பரணியை போடலான்னாரு. பரணியை இட்டு படங்கள்லாம் கொடுத்துருக்காரு, அவர் பாட்டுங்கள்லாம் கேட்டேன். சரி, அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா அது ஒரு எனர்ஜி அவருது, அவர்கிட்ட போகலாம் வாங்கினேன். போய் மீட் பண்ணோம். மீட் பண்ணிவிட்டு நான் ஒரு பாட்டு பாடுறேன் சார், அது டைட்டில் சாங்காக நீங்கள் பண்ணுங்கன்னு பாடுங்கன்னாரு. நான் பாடி காமிச்சேன். அங்கேயே ரெக்கார்டிங் பண்ணிக்கினார். இந்த படம் தான் டைட்டில் சாங் போங்க அப்படின்ட்டு. படத்தில் பார்ப்பீங்க அந்த பாட்டு, ஒரு மாதிரி கள்ள பாட்டு மாதிரி வரும் அந்த பாட்டு சார். பாட்டுக்கு ஒரு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு சார். ஆமாம் சார், அது ஒரு லிரிக்ஸ் நானே ஃபஸ்ட் சாங் நானே லிரிக்ஸ் எழுதினேன். அப்புறம் கார்த்திக் சார், கார்த்திக் சார் நம்ம படத்துக்கு 4 பாட்டு அழகாக எழுதி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஸ்ரீகாந்த் சார் என்னென்னா, நாங்கள் போயிட்டு உட்காந்து சார் இந்த மாதிரி படம் ஒரு நம்ம படத்துக்கு மியூசிக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். அவர் என்ட்ரன்ஸ் ஆனவொடனே வாங்க அண்ணே, ஜெயிச்சுட்டான்ன்றாரு. இன்னும் பார்க்கவே இல்லை. என் பின்னாடி ஒரு 4 பேர் வந்தாங்க, தூங்கின்னு வந்தாங்க, ஏன்ச்சு நின்றுங்கிறாங்க, ஜம்ப் அடிக்கிறாங்க. அவ்வளோ எனர்ஜி அவர் ஸ்ரீகாந்த் தேவா சார். அப்புறம் ஒரு மியூசிக் பண்ணி பண்ணி காமிச்சார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அவரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவர் வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து ஃபங்க்ஷன் நாளைக்கு வந்து அவங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குது, அதனால் அவர் வரல. இல்லைன்னா கண்டிப்பாக அவர் வந்திருப்பார். ஸோ இந்த பூஜை வந்து அழகாக சரவணன் சார் நடத்தி கொடுத்தாரு. அதே மாதிரி எனக்கு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற நம்ம ராஜன் சார் நல்லா வந்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த பூஜையை முடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி ஊடக நண்பர்கள் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அதே மாதிரி இது கண்டினியூ ஆகி படம் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் நம்ம வினோதினி மேடம், நாங்கள் ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களான்னு கேட்டோம். அவங்க ஓகே, அவங்களும் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அப்புறம் நம்ம கேமராமேன் அவர் வந்து பிகே தாஸ்னா கர்நாடகாவில் ஃபேமஸ். அவர் விஷ்ணுவர்தன் படம், சிவராஜ்குமார் படம், ரவிச்சந்திரன் பர்மனெண்ட் அவர் தான். பி வாசு சார் அங்கே வந்து கன்னடா படம் எடுத்தால் அவரை வச்சு தான் அவர் இப்போ கேமராமேன் அவர் தான் பர்மனெண்ட். அவருக்கு எங்கே சார் இருக்கீங்க? கூப்பிடுங்க சார். கூப்பிட்டு வாங்க சார். சொல்லல, அதான் அவர் ஒரு வாட்டி கேமராமேன் காமிச்சிட்டு வாசித்து சொல்லலாம். சச்சன் புரோஹித்ன்ட்டு கர்நாடகாவில் வந்து அவர் ஹீரோ, நிறைய படம் பண்ணியிருக்காரு, நம்ம படத்துலையும் பண்ணுறாரு. சச்சன் சார் வாங்க சார் வாங்க சார். சார் இவர் சென்னையிலேருந்து தான் சென்னையிலேருந்து கர்நாடகா வந்து சேர்ந்தவர். யார்? பிகே தாஸ். சென்னையிலேருந்து கர்நாடகா வந்து அங்கே இப்போ ஒரு நல்ல கேமராமேனாக இருக்காருங்க. கர்நாடகாவில் ஃபேமஸ் சிவராஜ்குமார், புனித் ராஜ்குமார், ரவிச்சந்திரன், அப்புறம் சுதீப், 125 படம் பண்ணியிருக்காரு அவர் கேமரா இது வரைக்கும். ஒரு 3 ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு.
ஆள் என்ன மாதிரி அவரும் குள்ளம். ஆனால் அப்புறம் சாய் சைந்தவி வாங்கடா. இது என்னுடைய பேத்தி, இது சாய் சைந்தவி. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி பண்ணி காமிக்கும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் ஹிந்தி பாட்டு பாடினா உடனே பாடி காமிக்கும், தெலுங்கு பாட்டு பாடினா பாடி காமிக்கும், மலையாளம் பாடினா பாடி காமிக்கும். ஸோ இந்த படத்தில் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த மெயின் கேரக்டரே குழந்தை தான். ஆய் சொல்லுமா எல்லாருக்கும் ஆய் சொல்லிட்டு வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சொல்லுங்கள் சார். நம்ம ஊடக நண்பர்கள்லாம் நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேங்க்ஸ்.